ப்ரைஸ் லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே சாயங்காலம் ஜூம் மீட்டிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக போன செஷன் சீரீஸ் முடிச்சுட்டு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வாரம் தான் நமக்கு இருக்குது. அடுத்த 2-3 வாரம் நமக்கு மீட்டிங்ஸ் இருக்காது. ஏன்னா ஈஸ்டர், அதுக்கப்புறம் நானும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வாரம் இருக்கிறதுனால ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க வேண்டாம். போன சீரீஸோடைய பார்த்த காரியத்திலே சில காரியத்தை, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். இன்றைக்கி என்ன நான் உங்களோட செஷனில் நான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சேன்னா, தியானத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். மெடிடேஷன், ஏன்னா இது வந்து ஒரு புதிய ஒரு காரியமாக இருக்குது நமக்கு, தியானம் பண்ணுறது அப்படின்றது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியானம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப லிமிட்டட், ஒரு குறைவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. முதலாவது நம்ம தியானம் பண்ணும்போது அது நம்மளை ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாது. இயேசு சாமி சொன்னாருங்களே, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு அறைக்குள்ளே போய் அந்த அறையை மூடி சீக்ரெட்டில் இருக்கிறவங்க ஃபாதர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த அறைக்குள்ளே போகிறது, அது அந்த கதவை மூடுறது, இதெல்லாம் வந்து பாருங்கள் செப்பரேஷன் அண்ட் செக்லூஷன். அதை எதை குறிக்குதுன்னா, ஒரு பிரிப்பு, நம்மளை பிரித்து எடுத்து ஆண்டவர் பிரசனத்துக்குள்ளே நம்மளை வந்து போகிறத ஒரு பிக்சராக காட்டுது நமக்கு. ஓகே, அது லிட்டரலாகவே நீங்கள் அறையா எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு விதமாக மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த தியானத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். போன செஷனில் கூட நான் நிறைய தடவை அந்த தியானத்தை பற்றி, இதை தியானம் பண்ணுங்கள், இப்படி தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதை தான் பற்றி பேச போகிறேன். ஒரு செஷனில் அப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ இதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இது என்னோடய வெப்சைட்டில் 4 hours நான் பேசியிருக்கேன். பிப்ளிக்கல் மெடிடேஷன் தியானம், ஏன்னா பைபிள் பேஸ் பண்ணி தியானத்தை வந்து 4 hours மேலே நான் பேசியிருக்கேன். ஒரு 4 hours கிட்ட பேசியிருக்கேன் என் வெப்சைட்டில். அது ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கில மெசேஜஸும் கேட்குறவங்க நீங்கள் அங்கே போய் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது மெயினாக இன்னொரு காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆசைப்படுறேன். என்னென்னா, தியானத்துக்கு நிறைய டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த கைடட் மெடிடேஷன், அது வந்து இங்கிலீஷில் நான் பண்ணேன். போன வருஷம் ஃபுல்லாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். சில பேர் இந்த தமிழ் மீட்டிங்கில் வரவங்க கூட அங்கே அதில் அட்டன் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது நிறைய பேருக்கு அது ஒரு விடுதலையாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, அது ஆங்கிலத்தில் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நான் என் வெப்சைட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் வெப்சைட்டில் அது ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி. ஆனால் அந்த மெசேஜஸ்லாம் கேட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அதோட ஃபுல் பெனிஃபிட் இருக்காது. இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, ஒரு சகோதரி வந்து, ஒரு சிஸ்டர் ஜெர்மனிலேருந்து ஒரு சிஸ்டர் என்னை காண்டாக்ட் பண்ணி, நான் அவங்க அந்த இங்கிலீஷ் மெடிடேஷன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இது இப்படிலாம் கூட பண்ணலான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை ருத்திச்சாங்க. அது சொல்லிவிட்டு, இதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அது என்னோடய இங்கிலீஷ் மெசேஜஸை, மெடிடேஷன் கைடட் மெடிடேஷன் எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அப்புறம் அவங்க தமிழில் நரேட் பண்ணி, அதை ரெக்கார்ட் பண்ணி, மியூசிக்லாம் போட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அவங்க இப்போது ஒரு 4 பண்ணோம். 4 சீரீஸ் மாதிரி பண்ணேன், 4 செஷன்ஸ் மாதிரி பண்ணேன். அதில் வந்து 3 வந்து அவங்க தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் கொஞ்சம், அவங்க ஸ்ரீலங்கன் பேஸ்டு, கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு இனிமையாக இருந்துச்சு, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சிஸ்டர், அவங்க லேடிஸ் வாய்ஸில் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னால் தமிழில் அந்த அளவுக்கு அழகாக நரேட் பண்ண முடியாது. நான் நரேட் பண்ண மெட்ராஸ் தமிழில் நரேட் பண்ணி நாஸ்தி பண்ணுவேன். அதனால் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அதையே நம்ம யாருக்காவது தமிழில் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அதை வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இமெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதான் இன்றைக்கி தியானத்தை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். முதலாவது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்களேன். உங்கள் நீதிமொழிகள் 29வது வசனத்தில் ஒரு வசனம் இருப்பாருங்க. 29 ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். 18வது வசனம் பாருங்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள் போட்டிருக்கு. சீர்கெட்டு போகிறார்கள்.
வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசனம்னா என்ன சொல்லுவோம்? ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா வேர் தெர் இஸ் நோ விஷன், எங்கே தரிசனம் இல்லையோ. இங்கே தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் தரிசனம்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான். தீர்க்க தரிசனம்னா எப்படி சொல்லலாம்? ப்ராஃபஸி தான் நம்ம தமிழில் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். ஆக்சுவலாக ப்ராஃபஸி இஸ் நத்திங் பட் அ விஷன். தெரியுங்களா? ப்ராஃபஸி என்பது ஒரு விஷன். ஆக்சுவலாக தேவன் உங்களை குறித்து ஒரு ப்ராஃபஸி சொல்கிறான்னா அவர் உங்களை குறித்து ஒரு ஒரு தீர்க்க தரிசனம்னா ஒரு ஒரு தரிசனத்தை பேசுகிறாரு, ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஒரு எவ்ரி ப்ராஃபஸி இஸ் அ விஷன். புரியுதுங்களா? அதனால் அது எனக்கு அது ஒரு பெரிய தப்பான டிரான்ஸ்லேஷன் மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டுமே ஒன்று தான். விஷனும் சொல்கிறதும் ஒன்று தான், ப்ராஃபஸின்னு சொல்கிறதும் ஒன்று தான். அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், தரிசனம் இல்லாதவன், எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்க சீர்கட்டு போகிறார்கள். தமிழில் ஆங்கிலத்தில் பீப்புள் பெரிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ற போட்டிருக்குன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பீப்புள் பெரிஷ்னு போட்டிருக்கு. வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கு. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே பீப்புள் கேஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டிருக்கு. கேஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரெயின்னா என்னது? ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு, ஒரு கட்டுப்பாடு இல்லது, கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனங்களாக வாழ்கிறார்கள் அப்படின்னு. அதுவும் ரொம்ப அருமையான அர்த்தங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, விஷன் அப்படின்னு பேசும்போது நம்ம உடனே ஒரு பெரிய ஒரு ட்ராமாட்டிக் மியூசிக்லாம் கொடுத்து மைண்டில் ஏதோ பெருசாக யோசிச்சுப்போம் நம்ம. விஷன்னா அப்படியே நம்ம சபையின் தரிசனம், இந்தியாவின் தரிசனம், இந்தியாவுக்காக தேவன் தரிசனம், அப்படி இப்படிலாம் நம்ம பேசி ரொம்ப பில்டப் கொடுத்துருவோம். அதுவும் ஒன்று தான், அதுவும் நல்லது தான், தப்பு கிடையாது. அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துன்னு போக தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோவர் லெவலுக்கு வரலாம். என்னை குறித்து எனக்கு என்ன தரிசனம் இருக்குது, அது இருக்குதா? அதான் கொஸ்டின். இப்போ வாட் இஸ் த விஷன் ஐ கேரி? என்னை குறித்து நான் என்ன தரிசனத்தை பார்க்குறேன், என்ன தரிசனத்தை நான் கேரி பண்ணுறேன், அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேருக்கு இதில் தெரியவே தெரியாது. இந்த பவர் ஆஃப் த சீக்ரெட், த சீக்ரெட் ஆஃப் திஸ் பவர், இந்த ரகசியம் இருக்கு பாருங்கள். இந்த ஒரு பெரிய தேவ ரகசியம். விஷன்றது ஒரு பெரிய தேவ ரகசியம் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அப்படியே நம்ம அப்படியே படுத்துகிட்டே இருப்போம், அப்படியே ஒரு விஷன் மாதிரி வரும். நம்ம அப்படியே பைபிளில் படிக்கிறோம்ல, தியானியல் தரிசனத்தை பார்த்தான், எசேக்கியேல் தரிசனத்தை பார்த்தான், அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம ஒரே பில்டப்பாக கொடுத்துருப்போம். பயங்கரமாக இருக்கும் விஷன்னா அப்படி இருக்கும்னு. அதுவும் உண்மைதான், அதில் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கண்ணை மூடி இமேஜின் பண்ணுறோமே, அதுவே விஷன் தெரியுமா? கண்ணை மூடி நம்ம ஆக்சுவலாக விஷன் என்ன தெரியுமா? இப்போ தானியேல் பார்த்தான், எசேக்கியேல் பார்த்தாரு, அப்படிலாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கூட அவங்களுடைய இமேஜினேஷனில் தான் பார்த்தாங்க. அவங்களே கற்பனை பண்ணல, தேவன் அவங்களுக்கு அவங்க விஷனில் வேலை செய்கிறாரு, அவங்களுடைய இமேஜினேஷனில் வேலை செய்கிறாரு. அதே போல் நம்மளுடைய இமேஜினேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்? விஷனை க்ரியேட் பண்ணலாம். அதுதான் இந்த சீக்ரெட். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிறைய காண்பீங்க. நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியாது. இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நான் இதை ட்ரையல் அண்ட் எரரில் தான் கண்டுபிடிச்சேன் நான். அப்போது என் வாழ்க்கையில் பல கஷ்டத்தில் போகும்போது, இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் காசில் பிரச்சனை வந்துச்சு, ஹெல்த்தில் பிரச்சனை வந்துச்சு, நிறைய பிரச்சனை வரும்போது இந்த விஷனை க்ரியேட் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். பாருங்கள், இது எப்படி, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? நம்ம இஷ்டத்துக்கு எதாவது பண்ணலாமா? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதில்ல. நம்ம என்ன தடவை பண்ணோம்? தேவன் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இந்த ப்ரொஃபட்டிக் வேர்டுன்னு சொல்கிறாரு பேதுரு. ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு சொல்கிறாரு. 2 பேதுரு 1:19 வி ஹேவ் த ஷுவர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்றாரு. அப்படின்னா ஷுவர் வேர்ட் ஆஃப் விஷன்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ப்ராமிசஸ் என்ன தெரியுமா? வாட் இஸ் த ப்ராமிசஸ் ஆஃப் காட்? ப்ராமிசஸ்னானது நிறைய பேருக்கு நமக்கு என்னென்னா ப்ராமிஸ்னே என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ப்ராமிஸ்னானது நமக்கு ஒரு இது சொல்கிறாரு, வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. வாக்கு தத்தம்னா என்ன சொல்லுங்களேன்? வாக்கு தத்தம்னா என்ன? நான் இதை செய்ய போகிறேன், இதை நான் உனக்கு செய்ய போகிறேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை இதை வாக்கு தத்தன்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு காரியம். கரெக்டாக? அதான் வாக்கு தத்தம். ஆக்சுவலாக பைபிளில் புதிய ஏற்பாட்டில், பைபிள்னு சொல்கிறதோட புதிய ஏற்பாட்டில் இந்த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராமிஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. டெஃபினிஷன் ஆஃப் ப்ராமிஸ் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? எல்லா வாக்கு தத்தமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது.
கிறிஸ்து தான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த ப்ராமிஸோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்னது? கிறிஸ்து. இப்போது பேதுரு நமக்கு வாக்குத்தத்தத்தை பற்றி ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன். அது நீங்கள் போய் படிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்கள். என்ன சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள் பேதுரு. அங்கே தான் அந்த டெஃபினிஷனை மாறுது, அங்கே கொஞ்சம் மாறுது. வாக்குத்தத்தம்னா என்ன? வாக்குத்தத்தம்னா ஏதோ எனக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது, எனக்கு ஃப்யூச்சரில் ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலாக அங்கே பேதுரு வந்து வேறு மாதிரி மாற்றுறாரு, கொஞ்சம் டைரக்ட் பண்ணுறாரு, ரீடைரக்ட் பண்ணுறாரு. அங்கே பாருங்களேன், அதில் என்ன போட்டிருக்குன்னா 4வது வசனம், 2 பேதுரு 1:4, by which has been given to you exceedingly great and precious promises. விசுவாசத்தை நிமித்தம், நீங்கள் 3வது வசனம் 2வது வசனத்தின் படி படிச்சிங்கன்னா விசுவாசம் கிருபையை பற்றி பேசுகிறார். அந்த நிமித்தம் நமக்கு மிக சிறந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். புரியுதுங்களா? பை எக்ஸீடிங்லி கிரேட் அண்ட் ப்ரெஷியஸ், பெரிய ரொம்ப ப்ரெஷியஸ்னானது, ரொம்ப விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அதன் மூலமாய், தட் த்ரூ தீஸ்ன்றார், இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அங்கே மாற்றுறாரு பாருங்களேன். தட் யூ மே பி பார்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். தெய்வீக சுவாபம் இருக்குல்ல, நம்மளுடைய டிவைன் நேச்சர், நம்மளுடைய நேச்சர் இருக்கு பாருங்க, டிவினிட்டிக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்றார். புரியுதுங்களா? வாக்குத்தத்தத்தை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாரு பாருங்க, டிவினிட்டிக்குள்ளே பிரவேசிக்கணும். இவர் வாக்குத்தத்தத்தை ஊற்றி உனக்கு கடன் அடைப்பார், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, அதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு பாருங்கள். இவர் அங்கே அப்படியே எடுத்துன்னு போல, அவர் என்ன பண்ணுறாரு? டிவினிட்டிக்குள்ளே கொண்டு போகிறாரு. டிவைன் நேச்சருக்குள்ளே நீங்கள் தெய்வீக சுவாபத்துக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்றார். பார்ட்டேக்கர்ஸ் என்னது? பார்ட்டிசிபேட் ஆர் டேக் பார்ட். அதில் நீங்கள் ஒரு கேம்ஸ் விளாடுறீங்க, அதில் சில பேர் ஓரமாக உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. ஓரமாக உட்காந்து பார்க்காதீங்க, உள்ளே இறங்கி விளாடுங்க, பார்ட்டேக் பண்ணுங்கள், டேக் பார்ட், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுமா? எதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுமா? டிவைன் நேச்சருக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? தெய்வீக சுவாபத்துக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டிருக்குதுன்றார். நல்லா கவனிங்க, இங்கே தான் சீக்ரெட் இருக்குது. இங்கே தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஆன்சர் இங்கே தான் இருக்குது. அப்படின்னா, பிரதர் எனக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, பிரதர் எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம், எங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், பண கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அதெல்லாம் இருக்குது பாருங்க. அந்த கஷ்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே உடஞ்சி போயிடுது. சுக்குநூறாக எதுக்குள்ளே போயிடுது? தெய்வீக தன்மைக்குள்ளே எல்லாம் காணாமல் போயிடுது. தெய்வீக தன்மைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பார்வை தேவராஜ்யத்தின் பார்வையாக இருக்கும். அங்கே தான் சீக்ரெட் நமக்கு. அதுதான் இங்கே சீக்ரெட்டு. நம்ம என்ன பண்ணுறோமா, அதை மிஸ் பண்ணிட்டுல ப்ராமிசஸ் எடுத்து வச்சுன்னு ஒன்றுக்கும் நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஆண்டவர் ஐசாயால் எப்படி போட்டிருக்கு, ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படிலாம் போட்டிருக்கல. அதெல்லாம் எடுத்து நம்ம இண்டிவிஜுவலாக ப்ராமிஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அதுவும் தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க ப்ளீஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ஆனால் அதற்கும் மேலான ஒரு காரியம் நமக்கு இருக்குது. அதான் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டின் மேலான ரகசியம் என்னது? உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவே அந்த ரகசியம். புரியுதுங்களா? நான் அங்கே தான் வரேன். கிறிஸ்துவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டுட்டோம். அதுதான் நம்ம போன செஷனில், அந்த 5 செஷனில் நம்ம பேசணும். பார்த்தீங்களா? புதிய மனுஷனை குறித்து நம்ம பேசணும். புதிய படைப்பு, புதிய சிருஷ்டின்ற இதில் பேசணும். அப்போது என்னுடைய அடையாளம் இப்போ எதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது? எதுக்குள்ளே நான் போயிட்டேன்? கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டுட்டேன். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். த்ரூ அவுட் இந்த 50 எபிசோடில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கேன். அது 46 45 அந்த ரேஞ்சில் வரும், அந்த நம்பரில் வரும். அது போய் கேளுங்க. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டேன் அப்படின்றத திருப்பி பேசுகிறேன். இப்போ அடுத்தது வந்து அதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் தியானத்தை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். ஏன்னா அப்போது இந்த ப்ராமிசஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தரிசனத்தை கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டுட்டேன் அப்படின்றோம் இல்லையா? அவரோட கூட இணைக்கப்பட்டுட்டேன்னா அது எப்படி, அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இமேஜ், ஒரு 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 தியானம், ஒரு ப்ராக்டிக்கல் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இன்றைக்கி நான் சில டிப்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறேன், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் 2-3 சாட்சி கூட சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், அப்போ தான் நான் ஊழியத்துக்கு வந்து ஜூம் மீட்டிங்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப என்னோடய கசின். அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். பயங்கரமான சுச்சுவேஷன். எப்படின்னா, அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்.
அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த சகோதரர், அந்த பிரதர் வந்து ரொம்ப ஒரு ஒரு பயங்கர காம்ப்ளிகேஷன்குள்ளே போய் கல்யாணம் ஆகி ஒரு வித்தின் 1-2 இயர்ஸ்க்குள்ளே அது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் தனியாக ரொம்ப நாள் இருந்து அப்படியே இருந்து அப்புறம் இன்னொரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஒன்று வந்து அப்படியே செட் ஆகி ஒரு நல்ல ஒரு குடும்பமாக ஒரு இன்னொரு கல்யாணம் ஆகி நல்லா வந்துட்டு இருந்து 2 குழந்தைகள்லாம் பிறந்துருச்சு. 2 குழந்தைகள் பிறந்து 2 சின்ன பிள்ளைங்க, ஒன்றுக்கு 3 வயசு, ஒன்றுக்கு 5 வயசு, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா 2 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு ஒரு அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது ஃபேமிலிக்குள்ளே. ஏதோ ஒரு சூடு, ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே. எல்லா குடும்பத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. ஆனால் அது எங்கேயோ போயிடுச்சு. அது பாருங்கள், அவர் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, இதை விட்டு போயிட்டார், அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டார், இன்னொரு பொண்ணோட போயிட்டார். அவர் இன்னொரு பொண்ணோட போனது மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய கசப்பு மனைவி மேலே, ஏதோ நிறைய இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுன்னா, நிறைய கசப்புனால அவர் வந்து தவறான அந்த உறவோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணுக்கு, ஒய்ஃபுக்கு அனுப்புகிறாரு. நான் ஜாலியாகிறேன், நான் என்ஜாய் பண்ணுறேன் இந்த பொண்ணோட அப்படின்னு ஒரு பழி வாங்குகிற ஒரு பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு க்ரூடான நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். எப்படியாவது இவளை பழி வாங்கணும், இவள் கஷ்டப்படணும். அவளை விட்டுட்டு போனதே 2 சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டார். 2 சின்ன பிள்ளைங்கள இந்த பொண்ணு நல்லா வேலை செய்யுது, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் இருக்குது. 2 சின்ன பிள்ளைங்க வளரும். ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு போனாலே, ஒரு ஹஸ்பண்டை வந்து இன்னொரு பொண்ணோட போயிட்டாலே அதுவே ஒரு பெரிய ஒரு பொண்ணால் தாங்க முடியாத ஒரு துயரம் இல்லைங்களா? ஒரு கத்தி எடுத்து ஹார்ட்லேயே குத்திட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டார்ச்சரஸ் ஃபோட்டோஸ் வேறு அனுப்பின்னு எப்படி இருக்கும், நெருப்பில் எரியிற நெருப்பில் இன்னும் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அப்படியே குத்துன மாதிரி பார்த்தா அப்படியே குத்தி கிண்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு புரோக்கன் சிச்சுவேஷன் பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும், மன உடைச்சல். நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் டெய்லி ஃபோன் வரும் எனக்கு, டெய்லி கவுன்சில் பண்ணுவேன். இதில் என்ன மேட்டர்னா, அவரும் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவரும் ஃபோன் பண்ணார், அவரையும் நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவர் ரொம்ப குடி போதைக்குள்ளே போயிட்டார், ரொம்ப நாசமாயிடுச்சு. என்ன சொல்கிறது, நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா கலீஜ் ஆயிடுச்சு. அவ்வளோ நாசமாயிடுச்சு சிச்சுவேஷனு. அப்படி இருக்கும்போது அப்போது என்கிட்ட ஒரு இதுக்கு வந்துருந்தாங்க, கவுன்சிலிங்லாம் வரும்போது நான் சொன்னேன், ஒரு தரிசனம் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். க்ரியேட் அ விஷன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷன் க்ரியேட் பண்ணுறது? அவங்க சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு தெளிவாக இருக்குது, எனக்கு நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், என்னால் தாங்க முடியல. அவ்வளோ பெரிய பெயின் அவங்க சுமக்கிறாங்க. அவ்வளோ பெயினை சுமக்கிறவங்க நீங்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் அது உன்னுடைய பெயின், அது உனக்கு தான் தெரியும். நான் இங்கேருந்து என்ன வேணால் சொல்லலாம் தூரத்துலேருந்து, ஆனால் அந்த பெயினோட கஷ்டம் யாருமே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே ஒரு மேரேஜ் போய் இன்னொரு மேரேஜுக்கு போய் இப்படி போய் குப்பையில் போய் நிற்கிது பாருங்கள் ஒரு மேரேஜ். இப்படி ஒரு 2 சின்ன குழந்தைங்க, வேலையும் செய்யணும், குழந்தைங்க ஒரே டென்ஷன் வீட்டில், பிசாசு தலைவிரிச்சு ஆடுவோம் அந்த மாதிரி டைமில். அப்போ தான் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு தரிசனம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னேன், இல்லை அதெல்லாம் முடியாது, வேலைக்கு ஆகாது. நான் லாயர்ட்டெல்லாம் பேசிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, லாயர்ட்டெல்லாம் பேசி ஐ வாண்ட் டு செட்டில் திஸ் மேரேஜ், என்னால் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ டைவர்ஸ் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைவர்ஸ் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் அந்த பிரதர் போயிட்டார், ஒரு 2 அது டெட் எண்டாக போயிடுச்சு. அது அவர் தனியாக போயிருந்தாலும் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணோட போய் செட்டில் ஆகிட்டாமல் அப்படி போயினா அது இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேஷன் பாருங்கள். அப்படி போயிடுச்சு. அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் போட்டிருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க ஜெபம் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு ஃப்ரான்டிக்காக ஒரு கால் வருது. இந்த மாதிரி அண்ணா நான் பேசணும் அப்படின்னா. என்னம்மான்னு கேட்டேன் நான். இதே ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த டைவர்ஸில் போகிறதுக்கு எனக்கு பீஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பீஸ் இல்லை. அப்போ அந்த பக்கம் லாயர்ஸ்ட் எல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. லாயர்ஸ் சொல்கிறாங்க, ஃபைனல் கோக்காக வெயிட் பண்ணிட்டு லாயர்ஸ் சொல்லுறாரு. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த லாயர் கிறிஸ்டியன் லாயர் போல இருக்குது. சரி மாதிரி ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம ஃபைல் பண்ணிடலாம், பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இது மூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு போன சிச்சுவேஷனில் அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஹார்ட்டில் நான் அவரை மன்னிக்கணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்காரு.
நீங்கள் மன்னிக்கணும், எனக்கு இந்த டைவர்ஸ். அப்போ உடனே அவங்க ஃபோன் பண்ணி அந்த லாயர்ஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப அழுகை. எப்போ பார்த்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அழுது 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 அப்படியே மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. எப்போ பேசாலும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், சரி என்ன பார்க்குறீங்க, வாட் இஸ் த விஷன்? நான் கேட்டேன், சரி இதெல்லாம் போயிடுச்சு, இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, பாருங்கண்ணா என் லைஃப்பை பாருங்கண்ணா, என் லைஃப்பை பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், இப்போ 2 மேரேஜும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, என்ன சொசைட்டியில் என்ன ஆச்சு, அது இது நிறைய சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பக்கம்லாம் அதெல்லாம் ஒரு பக்கமாக பார்க் பண்ணிவிட்டு வாட் டு யூ வாண்ட் டு see அப்படின்னு ஒரு விஷன் பண்ணலாம். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது சொன்னேன். சும்மா ஒரு கிரையான்ஸ் எடுத்துக்கோ, ஒரு பென்சில் எடுத்துக்கோ, ஒரு படமாக வர அப்படின்னு சொன்னேன். ஒரு படத்தை வர அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க ஒரு படத்தை வரைஞ்சி அந்த படத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு. படத்தை சும்மா வரையக்கூடாது, கலர்லாம் அடிச்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கலர்லாம் அடித்து நல்லா கொஞ்சம் படத்தை பில்டப் கொடுத்து எனக்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது எனக்கு ஒரு படம் வருது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்லாம் கிடையாது, இந்த ஸ்டிக் மேனில் வரைகிற மாதிரி ஒரு வீடு வரைஞ்சி, அந்த வீடு ஓடெல்லாம் கலர்லாம் அடித்து புல்லெல்லாம் வரைஞ்சி, சும்மா ரொம்ப ஒரு ரஃப்பு, ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் வரைகிற மாதிரி தான் வரைஞ்சி. அப்போது அங்கே எதிரில், அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊஞ்சல் வரைஞ்சி, அப்புறம் அந்த இது இருக்கும் தெரியுமா, அந்த சீசான்னுவாங்களே, அது ஒன்று போட்டு, அந்த குழந்தைங்க 2 பேரும் அங்கே விளாடுறாங்க. ஒரு 2-3 பிக்சர் இருந்துச்சு அதில். அந்த குழந்தைங்க, ஒரு அப்பா, சொல்கிறாங்க என் கணவர், நான், 2 குழந்தைங்க எல்லாம் கை பிடிச்சிட்டு அப்படி ரவுண்டாக நின்று அப்படி ஒரு இமேஜ். அப்புறம் அந்த ஊஞ்சலில் ஒரு குட்டி குழந்தை விளையாடுது, அவங்க அப்பா தள்ளுற மாதிரி பின்னால். இதை தான் வரைஞ்சி என்ன ஒரு விஷன் அப்படியே க்ரியேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இல்லையா, நீங்கள் இது ஒரு இதுதான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன், விஷன் இருக்கிறேன். நான் சொன்னேன், அந்த படத்தை என்ன பண்ணுங்கள், பத்திரமா எடுத்து ஒரு பேப்பரில் செவுத்தில் ஒட்டி வச்சுட்டுங்க, இல்லைனா எங்கேயாவது பத்திரமா வைங்க, அது எங்கேயாவது கண்ணில் இருக்கணும், அது பக்கமாக இருக்கணும். பாருங்கள், நம்ம அதான் இங்கே போட்டிருக்கு, விஷனை க்ரியேட் பண்ணணும். கர்த்தர் என்னோடு கூட இணைந்து விட்டார், நான் அவரோட இணைஞ்சிட்டேன். ஆனால் இணைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கை சரியாகும்னா எல்லா கிறிஸ்டியனும் சூப்பராக இருப்பான். எந்த கிறிஸ்டியனுமே பண கஷ்டம் இருக்காது, எந்த கிறிஸ்டியனுமே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்காது, எந்த கிறிஸ்டியனுக்கும் வியாதியில் இருக்காது. இங்கே பாருங்களேன், ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் போங்க. கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பவுல் ஒரு கேள்வி எழுப்புறாரு பாருங்களேன். ஓ யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். 5வது வசனம் பாடிங்க, 5வது வசனம், அதில் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. கலாத்தியர் 3வது 5வது வார்த்தை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 4 வருஷம்லாம் திட்டிடுவார் சபையை, திட்டிட்டு 5வது வருஷம் கேட்குறாரு, தேர்ஃபோர் he who supplies the spirit to you and works miracles among you. உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிறவரும் உங்களுக்கு ஆவியானவரை கொடுக்கவர், உங்களை ஆவியானவரால் நிரப்புகிறவரும் அற்புதங்களை உங்கள் மத்தியில் செய்கிறவரும் எதனால் செய்கிறார் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஸ்டின் எழுப்புறாரு. கேட்டுட்டு அதை ஆன்சர் பண்ணுறாரு. டஸ் he do the work of the law? நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அவருடைய கற்பனை எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா, இல்லை விசுவாசத்தின் அறிக்கையினால் அவர் அற்புதம் செய்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. does he do it by the hearing of faith? கேள்வி, நீங்கள் வாயின் வார்த்தையில் பேசுகிற விசுவாசத்தின் நிமித்தம் அந்த அற்புதம் நடக்குதா, இல்லைனா உங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி அப்படியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்குதான்னு கேட்குறாரு. ஆப்வியஸாக அதுக்கு ஆன்சர் என்னது, நம்ம யாருமே பர்ஃபெக்டாக கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இல்லைங்களா. அது கலாத்தியர் சபையானது, அது ஒரு ஜென்டைல், புறஜாதியின் சபை, அது யூதர் சபை கிடையாது. புறஜாதியின் சபைக்கு எழுதும்போது நீங்களாம் பர்ஃபெக்டாக லால் ஆகுறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை சார், நாங்கள் லால் இல்லை, ஆவியினாலே பிறந்தவர்கள். அந்த 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 ஹோல் கான்டெக்ட் எப்படி வரும்னா, ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவியிலே நடக்காமல் ஏன் மாம்சத்தில் நடக்கிறீங்க அப்படின்றத அந்த கேள்வி, அந்த ஃபுல் கான்டெக்ஸ்டே. அப்போது அவர் சொல்கிறார், இந்த உங்கள் மத்தியில் மிரக்கல் செய்கிறவர், உங்கள் மத்தியில் அற்புதங்கள் செய்கிறவர், உங்கள் மத்தியில் ஆவியை கொடுக்குறவரும் அற்புதங்கள் எதனால் செய்கிறாரு, பை த ஹியரிங் ஆஃப் ஃபெய்த். ஹியரிங் ஆஃப் ஃபெய்த் என்னது, கேள்வியினால் விசுவாசத்தினால் வரும் சவுண்டு, விசுவாசத்தினால் வருகிற பேச்சு, விசுவாசத்தை நிமித்தம் செய்கிறார். அதான் சொல்ல வர்றாரு.
விசுவாசம் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. ஆபிரகாம் விசுவாசத்தான் அவனுக்கு நீதி ஆக்கப்பட்டு அதே நீதி தான் உங்களுக்கு இருக்குது அப்படிலாம் பில்டப் ஆகுது. அப்போ அதுலேருந்து நமக்கு என்னென்னா, நமக்கு மிரக்கல் தேவையா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு மிரக்கல் தேவை அப்படின்னு கேச்சிங்கன்னா எல்லோரும் கை தூக்கிடுவோம். எல்லா ஏரியாவிலும் நமக்கு ஏதாவது ஒரு ஏரியாவில் மிரக்கல் தேவை. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல மிரக்கல் தேவை. ஆனால் ஏசப்பாவோட நான் இணைஞ்சிட்டேன். அதான் அந்த போன செஷன்லாம் 5 செஷன் நம்ம பார்த்தோம். அவரோட கூட இந்த நியூ மேன், ஏன்னா புதிய சிருஷ்டியான இயேசு அவர் தான் என்னுடைய புதிய சிருஷ்டி. நல்லா கவனிச்சிக்கணும். அப்போது அந்த ஃபெய்த்தை பில்ட் பண்ணணும். ஃபெய்த்துன்னு என்னதுங்க? ஃபெய்த்துனா என்னதோ ஏதோ எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறான்றது ஃபெய்த்து கிடையாது. அதுக்கு பேர் டவுட்டு. ஃபெய்த்து என்ன தெரியுமா? என்ன தேவன் வாக்குத்தத்தத்தின்படி நான் என்ன பார்க்குறேங்க, அதான் ஃபெய்த்து. ஃபெய்த் இஸ் நெவர் இன் த ஃபியூச்சர். ஃபெய்த் இஸ் நாட் இன் த பாஸ்ட். ஃபெய்த் என்ன தெரியுமா? இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ் ரியாலிட்டி. இந்த வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவோடே கூட நான் இணைஞ்சிட்டேன். அதனால் அவர் சொல்கிறாரு நீ பரிசுத்தன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நான் பரிசுத்தவானாக பார்க்குறது தான் ஃபெய்த்தில் பார்க்குறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் ஒரு நாளைக்கு நான் பரிசுத்தனாக மாற போகிறேன்னா அது ஹோப்பில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கை. ஒரு நாளைக்கு நான் பரிசுத்தம் அப்படி கிடையாது. ஃபெய்த்னா இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ். சி காட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ரியாலிட்டி. இப்போ நிகழ்காலம். கடவுள் எங்கே இருக்கிறாரு? அவர் டைம்லேயே இல்லை பாருங்கள். அவருக்கு பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது, எல்லாம் ப்ரெசென்ட், எல்லாமே நவ் தான் அவருக்கு. ப்ரெசென்ட் டென்ஸ். டைம் இல்லை பாருங்கள். டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இஸ் அவுட் சைட் டைம். பாஸ்ட்டு கிடையாது. ஹீ இஸ் அ லிவிங் காட். ஐ ஆம்ன்றார். அதுதான் நம்ம பேசணும். பார்த்தீங்களா? அப்போது உங்கள் ஹார்ட்டில் ஃபெய்த் இஸ் அ சீக்ரெட் வெப்பன் ஆஃப் த ஹார்ட். ஃபெய்த் இருதயத்திலிருந்து வருகிற ஒரு சீக்ரெட், அது ஒரு ஆயுதம், ஒரு ரகசிய ஆயுதம். அதுதான் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் ஃபெய்த்ன்னு இருக்குது. கலாத்தியர் அதே அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவியின் கனியோ விசுவாசம். விசுவாசம் என்பது ஆவியின் கனி. ஃபெய்த்துங்கிறது வருது, இன்டெலெக்சுவல்லேருந்து வராதுங்க. ஃபெய்த் ஆவியிலேருந்து வரும். ஆவியில் நிரம்பி இருக்கிறவன் ஃபெய்த். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னா, இந்த மெடிடேஷன் பற்றி தான் அங்கே வரேன், பில்டப் பண்ணிட்டு வரேன். நான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெய்த் ஒர்க்ஸ் த்ரூ இமேஜினேஷன். அதான் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. ஃபெய்த் ஒர்க்ஸ் த்ரூ. விசுவாசம் கற்பனையினால் உருவாகிற காரியம். கற்பனையும் விசுவாசமும் சைட் பை சைட் போகும். 2-3 இருக்கு பாருங்கள். இதே கலாத்தியரில் 5வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், ஃபெய்த் ஒர்க் த்ரூ லவ். ஃபெய்த்தும் லவ்வும் ஒன்றா போகும். ஃபெய்த்தில் இருக்கிறவங்க லவ்வில் இருப்பான். ஏன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனி பாருங்கள். ஆவி கனினா 9 கனி ஆவியின் கனி. அது ஒரு ஆவியின் கனிகள்னு சொல்ல. ஆவியின் கனி சிங்குலரில் பேசுகிறாரு. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், இதெல்லாம் ஒரே கனி. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரூட். புரியுதுங்களா? ஆவியின் கனி. ஆவியில் இருந்தால் எனக்கு ஃபெய்த் இருக்குது, நான் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து நான் அன்பு டெவலப் பண்ண போகிறேன். அப்படி கிடையாது. அன்பு இருக்கும், ஃபெய்த் இருக்கும், ரெண்டும் ஒரே டைமில் வரும். புரியுதுங்களா? ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்காது. அதான் மேட்ரு. நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் இப்போ ஃபெய்த்து ஒரு சபையில் இருக்கும்போது அந்த ஆவியின் கனின்னு சொல்லிட்டு 9 கனியை 9 வாரம் ப்ரீச் பண்ணாங்க. எப்படி நம்ம லவ்வை டெவலப் பண்ணுறது, எப்படி அடுத்தது அன்பு டெவலப் பண்ணுறது. நான் சொன்ன மொத்தமே வேஸ்ட்டுன்ட்டு நான். இது நம்மளால் டெவலப் பண்ணுறதே கிடையாது. இது ஆவியில் நடக்கும்போது 9மே மேனிஃபெஸ்ட் ஆகும். அதில் 9ல் 1 இல்லைனா கூட ஆவியில் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அன்புக்குது, நான் இன்னும் ஒரு 3 மாதம் டியூஷன் போய் நான் பீஸை டெவலப் பண்ணுறேன், அந்த கதை கிடையாது. அதான் இதில் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். நீங்கள் டெவலப் பண்ணுறது கிடையாதுங்க. அது அவருடைய கனி. நான் எதை டெவலப் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் எதை டெவலப் பண்ணணும் தெரியுமா? கனியை டெவலப் பண்ண கூப்பிடல, அவரோடு இருக்கிற அந்த உணர்வை நீங்கள் டெவலப் பண்ணணும். அவரோடு இணைக்கப்பட்டேன்ற உணர்வு தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்கள் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க டெவலப் பண்ணக்கூடாது. இது இப்படி டெவலப் பண்ணி அப்படி அவரோடு கூட இணைக்கப்பட்டேன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு தியானம் நான் ரெடி பண்ணேன். அது ஒரு 30-35 நிமிஷம். ஆங்கிலத்தில் 25 நிமிஷம், தமிழில் போட்டதுனால ஒரு 30 நிமிஷம் வருது. கிறிஸ்துவோடு ஐ ஆம் இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த ஒரு தியானம் வரும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம் அதை பற்றி. ஆனால் அது கேட்குறதுக்கு முன்னால் என்னோடய மெசேஜஸ் நீங்கள் நிறைய கேட்டுக்கணும். அப்போ தான் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியும். டக்குன்னு தியானத்தை மட்டும் எடுத்து கேட்டிங்கன்னா என்னடா இவர் என்னென்ன சொல்கிறாரு, புதுசாகுதுன்ற மாதிரி கோட்டை விட்டுருவீங்க. அதனால் அது கேட்டிங்கன்னா அது என்ன, எங்கேருந்து எந்த டைரெக்ஷனில் வராரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஸோ அதான் அந்த விசுவாசன்றது இமேஜினேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அதை இமேஜின் பண்ணும்போது தான் அந்த ஃபெய்த் வரும். என்ன பிரதர் ஃபெய்த்து லவ்னு போட்டுக்குது. ஃபெய்த் ஒர்க்ஸ் த்ரூ பேஷன்ஸ்னு இருக்குது. ஜேம்ஸ் படிச்சிங்கன்னா
யாக்கோபில் என்ன சொல்கிறாரு, ஃபெய்த்தும் பேஷன்ஸ் மூலமாக வெளியரங்கமாக வரும். ஃபெய்த் வில் மேனிஃபெஸ்ட் த்ரூ பேஷன்ஸ். ஃபெய்த்துக்கும் இமேஜினேஷன் அது எங்கே இருக்குது அப்படின்னா, அது எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினச்சிட போகிறீங்க. இருக்குது. ஏப்ரஹாமுக்கு பாருங்கள், ஏப்ரஹாமுக்கு ஃபெய்த்தை டெவலப் பண்ணது என்ன கொடுத்தாரு? இமேஜினேஷனாக கொடுத்தாரு. அவர் ஃபஸ்ட்டு அவர் டூல்லாம் கொடுத்தாரு, அதான் தியானம். மெடிடேஷன் அண்ட் இமேஜினேஷன் ஆர் ஒன் அண்ட் த சேம். புரியுதுங்களா? இமேஜினேஷன் இல்லாமல் மெடிடேஷனே பண்ண முடியாது. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு ஆசீர்வதிப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு பிக்சரை கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வானத்தில் நட்சத்திரம், பூமியில் மண். இந்த 2 பிக்சரை கொடுத்து உன்னுடைய சந்ததி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நைட்டெல்லாம் ஒரு வனாந்தரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது, அந்த காலத்தில் பொல்யூஷன் கம்மியாக இருந்திருக்கும், டெசர்ட்டில் க்ளவுட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ நைட்டெல்லாம் அவர் படுக்கும்போது அந்த இமேஜ் பாருங்கள், அப்படியே பார்க்குறாரு. அந்த இமேஜை பார்க்குறாரு. காலையிலலாம் மணலில் தான் நடந்திருப்பார் இல்லைங்களா? ஆனால் டெசர்ட்டு ஆனால் மணல். அப்போ காலையில் ஒரு இமேஜு, காலையில் நட்சத்திரம் தெரியாது, காலையில் மணல் தான் தெரியும். நைட்டு தூங்குனா மணல் தெரியாது, நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரம் இமேஜு பாருங்கள். 24 ஹவர்ஸ் பாருங்களேன். இரவும் பகலும் என் வசனத்திலே தியானம் பண்ணுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஜோஷுவாக்கு சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 1 சொல்கிறாரு. அதில் இரவும் பகலும் தியானம் பண்ணால் காலையில் 1 ஹவர், நைட்டு 1 ஹவர் கிடையாது. காலையில் 5 நிமிஷம், நைட்டு 24 ஹவர்ஸ். அப்படின்னா அவருடைய வசனத்தை அப்படியே போட்டு மென்றது தான் மெடிடேஷன். அந்த வார்த்தை ஹாகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்படியே அசை போடுறது. மாடு அதுக்கு அந்த பிக்சரே, அந்த மாடு வந்து அந்த வசன புல்லை தின்னுட்டு அது திருப்பி அது என்ன பண்ணும்? ரீகஜிடேட் பண்ணி அது திருப்பி வாயில் போட்டு மென்று அது எடுத்துன்னு. அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை ஹாகா மெடிடேஷனாக முனவுறதுன்னு அர்த்தம். முனவுறது, நான் இதுமாதிரி சரியில்லை அப்படி முனறோம்ல. இதை வந்து தேவனுடைய வார்த்தையை முனவு சொல்கிறாரு, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அது வாராகுது, நம்ம பேங்க்கில் இது, ஐயோ இது சம்பளம் போயிடுமா தெரியல, ஐயோ இது என்ன பண்ண தெரியல, இப்படியே நம்ம முனவும் போகிறோங்களேன். அது வந்து மெடிடேஷன் தான். அது நெகட்டிவாக பண்ணுறோம். ஆனால் இது நம்ம புரிஞ்சிட்டு நம்ம கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டோன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க கற்றுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டோம்னா நம்ம தேவனுடைய வார்த்தை முனவ ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம மெடிடேஷனில் வந்துடும். அப்போ அந்த சகோதரிகிட்ட சொன்னதான், என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம் ஒரு இமேஜ். இதை வச்சுக்கோ, அவள் தான். அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. அப்பப்போ என்கொயர் பண்ணுவேன், எப்படிமா நான் என்கரேஜ் பண்ணிவிடுவேன். சும்மா சரி தைரியம் மாதிரி ஆண்டவர் இருக்காரு பாருங்கள். அது என்ன மாதிரி ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆச்சு தெரியுமா அந்த மேரேஜ்? அது ஹெல்லுக்கு போயிட்டு திருப்பி ஹெவனுக்கு வந்துச்சு அந்த மேரேஜ். ஹெல்லில் போய் அதுக்கப்புறம் எல்லாமே அவர் மாறி ஈறி ஏன்னா சேஞ்ச் ஆகி ரிப்பெண்ட் ஆகி. எனக்கு என்னன்னா அதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னா, அவங்க ரீசெண்டாக போன வருஷம் அவங்க வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பிக்சர் அவங்க அப்பப்போ அனுப்புவாங்க, அவங்க குடும்பத்தில் எங்கேயாவது போனது. அப்போ அந்த அவங்க குழந்தைங்களுக்கு அப்பா வந்துட்டாங்க, அவ்வளோ சந்தோஷம். அதான் அந்த பிக்சரை பார்த்தா எனக்கு அவங்க முதல்ல வரைஞ்ச பிக்சர் தான் ஞாபகம் வரும். பார்க்கில் போய் எல்லோரும் விளாடுவாங்க. அது பார்க்கும்போது எனக்கு இந்த பிக்சர் தான் அவங்க வரைஞ்சாங்க. அப்போது எனக்கு போன வருஷம் அவங்க கல்யாண நாள் அன்றைக்கி எனக்கு அவங்க ஹோட்டலில் ஏதோ காஃபி குடிச்சிட்டு 2 பேரும் பிள்ளைங்களை எங்கேயாவது ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காஃபி குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள், ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ, எங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவன் சொன்னால் பொடுசுது, ஒரு காலத்தில் யாருமே இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பாத காலத்தில் ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் மட்டும்தான் இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நம்புனீங்க அப்படின்னு சொன்னான். யாருமே, நானே நம்பலை, அவரும் நம்பலை, எங்கள் குடும்பத்தார் ஃபேமிலி யாருமே இந்த மேரேஜ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நாசமாக போயிடுச்சு நம்பின டைமில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் எங்கள் மேரேஜில் நம்புனீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எதுவுமே நம்பலை, நான் எனக்கே தெரியாது, நான் என்ன பண்ணேன், நீங்களே டிசைட் பண்ணுங்கள், கடவுளோடு சேர்ந்து டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த மேரேஜ் வந்து பாருங்களேன், எப்படி டைம் அடிக்கடி ஃபோட்டோஸ் வந்துே இருக்கும். அவங்க குழந்தைங்க கல்யாணம் பண்ணுறது, ஃபேமிலியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது, ஏதாவது வீட்டில் மீன் குழம்பு செய்தா, நண்டு குழம்பு செய்தா எனக்கு பிக்சர் வரும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் பார்க்கும்போதில் ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதமாக முடிகிறார் பாருங்களேன். ஏன்னா இது வந்து நமக்கு பாருங்களேன், நம்ம புதிய ஏற்பாடில் இருக்கிறதுனால நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. நம்ம புதிய ஏற்பாடில் வந்ததுக்கு போய் சில பயங்கரமான சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சீக்ரெட் ஆஃப் லைஃபே வந்து விஷன் தாங்க. தரிசனம் தான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். உங்கள் தரிசனத்தை க்ரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் எங்கேயுமே போகாது. உங்கள் லைஃப் என்ன பண்ணாது, எங்கேயுமே போகாது, அப்படியே இருக்கும். 10 வருஷம் கழிச்சு அதே பிரச்சனை இருக்கும். என்ன இது அதே பிரச்சனை, நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஜெரமையா 17 ஒரு சீக்ரெட் இருக்குது. அதுக்கு
அவர் சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, நமக்கு ஒரு வசனம் தெரியும். அந்த ஜெரமையா 17 9வது வசனம் நமக்கு தெரியும். மகா திருக்குள்ளதும் இருதயமோ மகா திருக்குதலும் மகா கேடும் இருக்குது. அந்த வசனம் நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதை போய் பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, நானே அந்த இருதயத்தை அறிகிறேன்றார். ஐ த லார்ட் ஹூ நோஸ் யுவர் ஹார்ட்னுவார். புரியுதுங்களா? அப்புறம் சொல்லுவார், அங்கே ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுவார் பாருங்களா ஆண்டவர். பாருங்க, 10வது வசனம், ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட். 9வது வசனம் என்ன சொல்லுது? த ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அபவ் ஆல் திங்ஸ். மகா கேடும் மகா திருக்குள்ளதும் டெஸ்பிரேட்லி விக்கெடுன்றார். ஹூ கேன் நோ இட்? யார் அதை அறிவார் அப்படின்றார். அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுறாரு. அவரே கேட்டு ஆன்சர் பண்ணுறாரு. கடவுள் ஆன்சர் பண்ணுறாரு. நானே, ஐ த லார்ட் சர்ச் த ஹார்ட்ஸ், நானே உன் இருதயத்தை தேடுறேன்றார். தேடி சொல்கிறாரு பாருங்களேன். ஐ டெஸ்ட் த மைண்ட். அப்புறம் பாருங்களேன், அங்கே சொல்கிறார் பாருங்களேன், ஈவன் டு கிவ் ஈச் மேன் அக்கார்டிங் டு ஹிஸ் வேஸ். எல்லாம் இருதயத்தை தேடுறாராம். தேடி அந்த இருதயத்தில் என்ன இமேஜ் இருக்குதோ அதன்படி செய்கிறேன்றார். புரியுதுங்களா? என்ன ஒரு சீக்ரெட் பாருங்களேன். அந்த இருதயத்தில் என்ன இமேஜ் இருக்குதோ, அந்த எந்த வழியை நீ வச்சுருக்கிறியோ அந்த வழியின்படி நான் உனக்கு செய்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இருதயத்தில் இமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்னால அந்த இமேஜை கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? அங்கே தான் காட்ஸ் பவர் அண்ட் மேன்ஸ் அத்தாரிட்டி ரெண்டுமே ஒன்றா வேலை செய்யுது. கடவுள்கிட்ட தான் பவர் இருக்குது, ஆனால் அத்தாரிட்டி அது யார் கையில் இருக்குன்னா என் கையில் இருக்குது. எதுக்கு அத்தாரிட்டிங்க? இந்த இமேஜை க்ரியேட் பண்ணுற அத்தாரிட்டி ஆண்டு தான் இருக்குது. இது நீங்கள் இதை நான் கார்டன்லேருந்து பார்க்கலாம். கார்டன்லேருந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வரலாம். என்ன பார்க்கலாம்? உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு கார்டன் இருக்குது. இப்போ கொஞ்சம் குளிர் காலம்லாம் போய் கொஞ்சம் ஸ்ப்ரிங் வருது. இப்போது நான் போய் கார்டனில் உட்காந்து நோண்டிட்டு இருந்தேன். நிறைய வேலை இருக்குது. என்ன பார்க்குறேன் கார்டனில்? ஒரு இமேஜை பார்க்குறேன். ஆட்டில் என்ன பார்க்குறேன்? இந்த புல் இதெல்லாம் ஒரே சகதியாக கிடக்குது. இங்கெல்லாம் ஒரே இந்த வீட்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு பிடுங்கி இதெல்லாம் கட் பண்ணி அந்த கொஞ்சம் புதர் மாதிரி நிறையா வந்துச்சு. அதெல்லாம் அந்த மிஷின் வச்சு கட் பண்ணி அப்படியே ஒரு இமேஜை பார்த்துட்டேன். அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறேன். அப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதான் நான் வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா? என்னால் முடியும். கார்டனை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போது என் வாழ்க்கையின் இமேஜை நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேவனால் வேலை செய்ய முடியாது. இதுதான் சீக்ரெட். இது நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனால் இமேஜை க்ரியேட் பண்ண மாட்டாங்க, விஷனை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போன சீரீஸில் என்ன பேசணும்? இலூஷன், விஷன் 2 பேசம் பாருங்கள். ஐதர் யூ கேன் லிவ் பை இன் இலூஷன். நம்ம இலூஷன் நம்ம பாஸ்ட், அது வந்து ஒரு மாயை. நம்மளுடைய பழைய மனுஷனுடைய இமேஜ் வந்து ஒரு மாயை. ஏன் அது ஒரு மாயை? ஏன் அது ஒரு மாயின்னு சொல்கிறேன்? ஏன்னா அந்த மனுஷன் சிலுவையிலே இயேசுவோட கூட அறையப்பட்டு மரித்தான். அதனால தான் மாயை. சிலுவையில் வச்சுக்கோங்களேன், அதான் நிஜம். புரியுதுங்களா? சிலுவையின் மரணம் இல்லைன்னா அந்த மனுஷன் தான் நிஜம். ஒரு மனுஷன் இந்த உடம்புல வாழ்ந்து பல காரியத்தை பண்ணான். 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த உடம்பு தான், இதே உடம்பு தான். அப்போ கொஞ்சம் யங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்கள். அந்த மனுஷன் தான் இந்த உடம்பை பாவத்துக்குள்ளே பண்ணால் அவனுக்கு நிறையா காரியங்கள் பண்ணப்பட்டது. சுவாபங்கள், கோபங்கள், முரட்டாட்டத்தனம். ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்கள். தண்ணி குடிச்சிருப்பான், போதைக்குள்ள இருந்திருப்பான், அடிமையாக இருந்தான். அது ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்களேன். நீங்கள் நினச்சிருக்கீங்க அதான் நான் நினச்சிருக்கீங்க, அந்த மனுஷன் தான் நாங்கள். இல்லை, அந்த மனுஷன் சிறுவிலே அவரோட கூட அறையப்பட்டான். அதான் சீக்ரெட்டு. அப்போ என்னாச்சு? அறையப்பட்டு அவன் மரித்தது நிமித்தம் அதுதான் நான் யோசிக்கும் போது இப்போது அது இலூஷனாக மாறிடுது. புரியுதுங்களா? அது வந்து மாயையாக மாறிடுது. அதான் அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா அதோட விட்டுணும், அவ்வளோதான், அங்கேயே அவன் மரித்துட்டான். ஆனால் இப்போது வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்றது. அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய புது மனுஷன். அதான் நீங்கள் உங்களுக்குள்ளே வாழும் கிறிஸ்து. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை, அந்த உணர்ச்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். தியானம் பண்ண அது உங்கள் ஆத்மாவில் இதாகும், பெருசாகும். புரியுதுங்களா? அப்போது ஒரு விஷனை க்ரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு விஷனை க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் ஆஃப் த விஷனையும் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் ஒரு ஜென்ரலைஸ்டு விஷனை க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? வாக்கு தத்துவங்கள், வசனங்களை எடுத்து அது நிமித்தம் நான் என்ன எப்படியாக பார்க்குறேன்றதை பண்ணலாம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். அது நம்ம பண்ணுறது கிடையாது. சமீபத்தில்
2 பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவுன்சிலிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் பிரதர், எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் வேலை செய்து இருக்கிறேன் நான். ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அவங்களுக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது அந்த விஷனை நான் அவங்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அடுத்த விஷயம்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அவங்களெல்லாம் எப்படி பார்த்துட்ருக்காங்க, நான் சபிக்கப்பட்டவன், எல்லாமே நான் கை வச்சதெல்லாம் நாசமாக போச்சு, பிஸ்னஸ் எல்லாம் கவுந்துச்சு, எல்லாமே போச்சு, என் ஃபேமிலி இப்படி இருக்குது எல்லாமே போச்சு, எனக்கு வாழ்வதற்கு ஹோப் இல்லை அப்படின்றான். அப்படி இருக்கும்போது பாருங்களேன், ஆபிரகாம் என்ன பண்ணுறான் பாருங்கள். ரோமர் 4வது அதிகாரம் போங்களேன். அங்கே ஆபிரகாமும் அதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அங்கேயும் ஆபிரகாம் உள்ள பாருங்கள் என்ன பண்ணுறாரா, அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு வசனம் 4வது அதிகாரத்தில். ரோமர் 4:18 வசனம். ஹூ கான்ட்ரரி டு ஹோப், ஹோப்பே இல்லைப்பா, உடம்பு 100 வயசு ஆக போகுது, 99 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தை இன்னும் பிறக்கலை, ஹோப்பே போயிடுச்சுப்பா, இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னும் போது இல்லை, அவன் ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணுறான் பாருங்கள். அவன் என்ன பண்ண தெரியுமா, 18 ஹோப்னு போட்டிருக்கு. அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப், எல்லா நம்பிக்கைக்கு இழந்ததுக்கப்புறம் இழந்துற மாதிரி இருந்தால் கூட இல்லை, அவன் என்ன எப்படி க்ரியேட் பண்ணான், அவன் பாருங்கள் அந்த வானத்து நட்சத்திரம், அந்த பூமியின் மண், இந்த 2 வச்சு ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணி விசுவாசுக்குள்ளே வந்துட்டான். ஹோப்லேயே இருந்துடாது. ஹோப் பாருங்களேன், நிறைய பேர் ஒரு நாள் எனக்கு நல்லா செய்வாருங்கன்னு நினைப்பாங்க. அது கிறிஸ்டிய வாழ்க்கை கிடையாது. ஃபெய்த் என்னது நவ். நிறைய பேர் ஹோப்லேயே இருந்து செத்து போடுவாங்க. ஹோப்லேயே இருந்து செத்து போகிறத கூட ஃபெய்த்துக்குள்ளே வரணும். எப்படி ஃபெய்த்துக்குள்ளே வரணும், அங்கே தான் சொல்கிறார், அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு நான் கிறிஸ்துவோடு கூட இணையப்பட்டேன், அதனால் இது என்னாச்சு, இது எனக்கு வேணும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது கிடையாது, இட் இஸ் நவ், இட் இஸ் ஆல்ரெடி டன். புரியுதுங்களா? அதுதான் வாக்குத்தத்தம். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ப்ராமிசஸ் வந்து நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அது ப்ராமிஸ். தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகம்ஸ் அ ஃபேக்ட். ப்ராமிசஸ் பிகம்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்றது ரியல், எஸ்டாப்ளிஷ், டன் டீல். அப்போ நான் கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால அது எனக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், ஏதாவது கஷ்டம் இருக்கலாம், ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை இல்லை, வேலை இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கலாம். இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், விஷனை க்ரியேட் பண்ணணும். நல்லா இருக்கும்போது க்ரியேட் பண்ணுறது விஷனே கிடையாது, அது டூப்ளிகேட் விஷன். அது வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான், திஸ் இஸ் த கர்த்தருடைய வழிகள்லாம் இதான். கர்த்தருடைய வழிகள் என்னது, காண்கிறத பார்க்கறது இல்லை, காணாததே வருது, இல்லாதவை இருக்கிறவாறு அழைக்கிறவர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்களேன், அப்படி தான் அந்த வசனம் போட்டிருக்கு. 14வது வசனம் இல்லை, 16வது வசனம் பாருங்களேன். 17வது வசனம் பாருங்கள், அதான் போட்டிருக்கு. who gives life to the dead and calls those things which are not as though they are. இல்லாதவளை இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவன்னா அதுதான் கடவுளுடைய பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங். இதே இது நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். the Lord who declare the end from the beginning. கடைசியில் இருக்கிற முடிவை நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறார் அவர் வேலையை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் காட்ஸ் வே. இப்போது நம்ம டிவைன் நேச்சர், நான் என்ன சொன்னேன், 2 பேதுரு என்ன சொன்னேன், நம்ம டிவைன் நேச்சருக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ நம்ம டிவைன் நேச்சரை தரித்து கொள்ளணும்னா இப்போ கண்ணில் பார்க்குறத பேசக்கூடாது. இப்போ கண்ணில் பார்க்குறது எல்லாம் டுமிலாக இருக்கும், எல்லாமே கவுர்ற மாதிரி இருக்கும். இங்கே தான் நீங்கள் கண்ணை மூடி வாழ கற்றுக்கணும். இங்கே தான் நீங்கள் கண்ணை மூட்டில் ஒரு படத்தை வரையணும்னு சொல்லுவேன். நான் இன்னும் அது ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு படத்தை வரைங்க, இல்லை ஏதாவது உங்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, உங்களை குறித்து ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. பாவத்தில் அடிமையாக இருக்கீங்களா, ஒரு பாவம், எனக்கு பாவத்துலேருந்து விடவே வர முடியல, விழுந்துனே இருக்கிறேன் பிரதர். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பிரதர் சொன்னேன், அவர் எனக்கு அடிக்கடி ஒரு கால் வரும், ஏதாவது ஒரு கால் வரும், பிரதர் நான் பாவத்தில் விழுந்துனே இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஏன் பாவத்தில் விடுறாங்க, நான் அந்த மாதிரி ஒர்க்கில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இதெல்லாம் நான் அடி வாங்கி கற்றுக்கினது. அப்போது நான் என்ன சொன்னேன், உங்களை குறித்து என்ன எழுதி வச்சுக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, உண்மை ஏதாவது எழுதுங்க உங்களை குறித்து. எப்படி எழுதணும், சும்மா அப்படியே பைபிள் படித்து எழுதக்கூடாது, அப்படியே உட்காந்து கிறிஸ்துவ ஒரு தரிசனத்தில் கொண்டு வாங்க. அவர் தான் நான், அப்படி தான் படித்தோம். ஆஸ் ஹி இஸ் சோ ஆம் ஐ, 1 யோவான் 4:17 சொல்கிறது. அவர் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோம் சொல்கிறது. அப்போது அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் இப்போ பரிசுத்தராக இருக்கிறாரா, ஆமாம், அதான் நீங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதணும். அந்த தரிசனத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு உங்களை குறித்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. அவரை குறித்து எழுதுங்க, அதை உங்களை குறித்து எழுதுங்க. புரியுதுங்களா? ஜீசஸ் இஸ் ஹோலின்னு எழுதாதீங்க, ஐ ஆம் ஹோலி அப்படி எழுதணும். ஜீசஸ் இஸ் ரைச்சியஸ்ன்னு எழுதக்கூடாது, ஐ ஆம் இன் ஜீசஸ், ஜீசஸ் அண்ட் ஐ ஆர் ஒன், தேர்ஃபோர் ஐ ஆம் ஹோலி, ஐ ஆம் பியூர்.
அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த பேப்பர் எழுதிருக்கீங்களா, அது என்ன பண்ணுங்கள், உங்கள் வாலெட் இருக்கு பாருங்கள், உங்கள் பர்ஸு அது உள்ள வச்சிடணும். வச்சுருக்கீங்களா? நான் வச்சுக்கிறேன், என்னை பற்றி ஒரு இமேஜ் வச்சுக்கிறாங்க. ஹேண்ட்பேக்கில் என்னென்னோ வச்சுருப்போம், கண்ட குப்பைலாம் இருக்கும் ஹேண்ட்பேக்கில். என் மனைவி ஹேண்ட்பேக்கை கவுத்துனா கண்ட குப்பையாக வரும், கில் எல்லாம் வரும். விஷன் இருக்குதா, பழைய பபிள் கம் சிவிங்கம்னு வரும், எல்லாம் இத்து போன ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து விழும். விஷன் இருக்குதா, விஷன் இல்லையே, விஷன் வர மாட்டேங்குது, எல்லாம் குப்பையாக தான் வருது. பாருங்களேன், உங்களை குறித்து நீங்கள் என்ன விஷனை க்ரியேட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நிறைய பேர் செய்கிறோம், கடவுள் நினச்சா என்ன வேணா செய்வாருங்க, கடவுள் நினச்சா அந்த கதை பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இல்லை. அதான் சொல்கிறேன், உங்கள் மத்தியில் மிராக்கிள் செய்கிறவர் எப்படி செய்கிறாருன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஹியரிங் ஆஃப் ஃபெய்த்தில் தான் மிராக்கிள் நடக்குது. ஹியரிங் ஆஃப் ஃபெய்த்னு என்னங்க, விசுவாசத்தில் இருந்து விசுவாசத்தில் பேசுகிற வார்த்தை, விசுவாசத்தில் பார்க்குற படம், இதுதான் ஹியரிங் ஆஃப் ஃபெய்த். புரியுதுங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹியரிங் ஆஃப் பிரதர், என் நிலமை உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உங்கள் கஷ்டத்தை என்னால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய பாதையும் ஒருத்தருக்கு யூனிக்கு. அதனால் ஐ வில் நாட் எக்ஸ்பெக்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். என்னுடைய பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு ஓகே, ஒரு பிரதர் கஷ்டப்படுறாரு, அது ஃபுல் பெயின் அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நானும் ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன், நானும் ஒரு பாதையில் வந்திருக்கிறேன். அப்போ தான் பாருங்கள், இதுதான் இந்த விஷனை க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், நான் ஊழியத்துக்கு வந்தப்போ எல்லாத்தையும் நான் விட்டு வந்தேன். நிறைய பேர் டெஸ்டிமனி தெரியும், காசே இல்லை, பேங்க்கில் 0 காசோடு இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன், என்ன பண்ணும். அப்போ தான் இந்த காரியெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். ஜோயல்லேருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா நீ சொல்கிறார்ல, மை பீப்புள், அது 2வது அதிகாரத்தில் சொல்லுவார், அந்த வெட்டுக்கிளியில் வசனம்லாம் இருக்குதுமா, அந்த வெட்டுக்கிளி வசனம் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது போய் படித்து பாருங்கள். ஜோயல் 2வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு அப்புறம் 25, 26, 27, 28 படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் சொல்லுவார், என் ஜனங்கள் மை பீப்புள் ஷல் ஈட் இன் பிளென்டி. அவர்களும் சொல்லுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு சொல்லுவார், ஏன்னா நான் அவர்கள் ஃபார் ஐ த லார்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2019 எனக்கு இன்கம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஒரு பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு சர்ச்சை வச்சு நடத்தலை, ஊழியத்துக்கும் போக முடியல, ஏன்னா ஊழியத்துக்கும் இன்விடேஷன் வரல, எங்கேயுமே வரல, நான் பாட்டுக்கு பைபிள் படிச்சுன்னு இருக்கிறேன். அப்போ தான் இந்த விஷனை நான் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இங்கே இப்படி போட்டிருக்குதுல்ல, இது உண்மையாக இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இந்த வசனம் இப்படி உண்மையாகுது, இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, நான் நல்லா சாப்பிட்டுன்னு போட்டுருக்கேன், மை சில்ட்ரன் ஈட் இன் பிளென்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் வில் தேங்க் த லார்ட், ஏன்னா அவர்கள நல்லா சாப்பிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு போட்டுக்குது. அப்போ தான் அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இமேஜ். அப்போது அங்கே தான் நீங்கள் எந்த கஷ்டமான பாதையில் தான் இமேஜை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா கஷ்டமான பாதையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஐயோ பிரதர், ஐயோன்னு பேசின்னு இருப்போம். புரியுதுங்களா? கண்ணில் பார்த்து பிரதர் இப்படி ஆயிடுச்சு, பிரதர் ஐயோ அப்படி போயிடுச்சு பிரதர் இப்படியே பேசிட்டுப்போம். நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறது தப்பு கிடையாது, எந்த ஆங்கிலேருந்து சொல்கிறீங்கன்னு தான் பார்ப்போம் முக்கியம். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், வேலையில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஜெபம் பண்ணிக்க அப்படி சொல்கிறது வேறு. புரியுதுங்களா? எல்லாமே போச்சு பிரதர், அவ்வளோதான் பிரதர், என்ன பண்ண போகிறேன்னே தெரில. அதெல்லாம் வந்து மைண்டு பேசுகிறது, இந்த மைண்டு பிளேனில் வாழ்கிற பேச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரியாது. கரெக்டு. அதை நீ சொல்கிறதுனால தெரிஞ்சிட போதா? அதை சொல்கிறதுனால ஏதாவது பாசிட்டிவாக தான் நடக்க போதா உங்கள் வாழ்க்கையில்? அதுவும் நடக்க போது கிடையாது. ஆனால் சொல்கிறதுனால என்ன தெரியுமா ஆகுது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நடக்குது. 2-3 காரியம் நடக்குது. ஒன் ஆஃப் த மெயின் நெகட்டிவ் என்ன தெரியுமா, உங்கள் ஆத்மாவில் அதை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். வாட் யூ டாக், நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆத்மாவில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து காசு இல்லை, எல்லாமே போச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆத்மாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்றது தான் பெருசாக இருக்கும். கடவுளே உங்களுக்கு ஒரு காதில் வந்து அட்வைஸ் கொடுத்தா கூட அந்த அட்வைஸ் கேட்காது உங்கள் காதுக்கு. ஏன்? உங்கள் காதில் வேறு சத்தம் கேட்டுனே இருக்கும், நான் என்ன பண்ண போகிறதில்ல. அப்போது கர்த்தரோடு நான் இணைக்கப்பட்டேங்க, இயேசுவோடு இணைக்கப்பட்டேன், அவருடைய சிந்தனை எனக்கு இருக்குது. ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கு இல்லையா? அப்போ எப்படி திரும்ப பேசணும், அப்படி ஒரு தாட் வரணும் பாருங்கள். என்ன பண்ண போகிறேனே தெரியலையே, ஓகே அது என் மைண்டு யோசிக்குது, ஆனால் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அந்த டைமில் எனக்கு தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார், அப்படி பேசணும். இதுதான் வந்து இப்படி தான் ஆபிரகாம் பேசிகிட்டு இருந்தான்.
புரியுதுங்களா? ஏன்னா அதில் போட்டிருக்கு, அவன் என்ன பண்ணானா உடம்பை கன்சிடர் பண்ணலன்னு போட்டிருக்குது. ஹி டிட் நாட் கன்சிடர் ஹிஸ் வீக்னஸ், ஹிஸ் பாடி, அவனுடைய உடம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த ரெல்மை அவன் பார்க்கல, அவன் வேறு ரெல்மை பார்த்தான்றது. அதான் நம்ம பேசணும் பாருங்கள். தேவராஜ்யம் எங்கே இருக்குது? அது தேவராஜ்யன்றது இன்னொரு மண்டலத்தில் இருக்குது, இன்னொரு ரெல்ம். அது கண்ணில் பார்க்குற ரெல்ம் கிடையாது, ஆவியில் இருக்கிற ஒரு ரெல்ம் அது. ஆனால் அந்த ரெல்மை எது மூலமாக பார்க்க முடியும்? ஹார்ட் மூலமாக தான் பார்க்க முடியும். இருதயத்தின் கண்கள் மூலமாக தான் அந்த ரெல்மை பார்க்க முடியும். அதனால தான் இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த லூக் 4:18 ஐசாயா 61 கோட் பண்ணி சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்கிறது, குருடனுடைய பார்வை திறக்குது. குருடனுடைய பார்வைனா ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸ் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்னால் அது ஆவியின் கண்கள் மூலமாக பார்க்குற தன்மை. அதை ஓப்பன் பண்ணுறேன்றாரு. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ எப்படியா இருந்துட்டு போகுது, என்ன விஷன் நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இப்போ தான் விஷன் பார்க்கணும். ஏன் நல்லா இருக்கும்போது சும்மா வரும், சும்மா ஜாலியாக விஷன்லாம் வரும். இப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு இது நடக்க மாட்டேங்குது. இப்படி தான் ஒருத்தர் இந்த கொரோனா டைமில் கூட எனக்கு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சொன்னேன், ஒரு நோட், இதே தான் சொன்ன அட்வைஸ், ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் தான் கடவுள், ஐ ஆம் காட். நான் சொன்னேன், என்கிட்ட கேட்குறீங்க, நான் தான் கடவுள், எனக்கு என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன். நான் தான் காடு, ஃபோனில் இருக்கிறேன், என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன். கரெக்டாக கேளுங்க என்ன, உங்களுக்கு என்ன வேணுமோ அப்போ என்ன வேணும் அதை எழுதுங்க என்ன ஒரு பேப்பரில். எனக்கு இந்த வேலை, இப்படி ஒரு வேலை வேணும், இத்தனை ஹவர்ஸ் வேலை வேணும், எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், அப்படி இப்படிலாம் எழுதினார். அவரே நீங்கள் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு நோ என்ன எழுதிருக்கீங்க, அது உங்களுக்கு ஆச்சு, உங்கள் ஹார்ட் டிசைர் ஆச்சு, எழுதிட்டீங்களா, அதை அதே மாதிரி மடித்து வாலெட்டுக்குள்ளே வச்சுருங்கண்ணே. வாலெட்டுக்குள்ளே வச்சிட்டிங்களா, எப்போல்லாம் புலம்புறோன்னு தோணுதோ அப்போ அந்த பேப்பர் எடுத்து அப்பப்போ வச்சுக்கோங்க, அவ்வளோ தான். அவர் பாருங்கள், அவர் காணாமல் போயிட்டார். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நான் அவர் எங்கேயாவது சர்ச்சில் மீட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஓ பிரதர், அது ரொம்ப சூப்பர் பிரதர், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணல, அது 2 வாரம் கழிச்சு எனக்கு வேலை கழிச்சிச்சு. என்ன இது நம்பவே மாட்டீங்க, என்ன சொன்னார், நான் என்னெல்லாம் எழுதிட்டேனோ அது அப்படியே கழிச்சிச்சுன்னார். ஓ அப்படியா, சரி நல்லதாக இருக்குது பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காமல் போயிட்டேன். நான் இதான் விஷன் க்ரியேட் பண்ணுறது, புரியுதுங்களா? இதுதான் விஷன் க்ரியேட் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே அழுது ஜம்ப் பண்ணி ஒரு வழியே கரெக்டாக ஓடி நிற்போம், புரியுதுங்களா? நம்ம பாருங்கள், எழுத கற்றுக்கணுங்க, படத்தை வர இன்றைக்கி நீங்கள் ஒரு பிராளத்தில் ஒரு ஜபம் ஒரு ஜபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜபத்தை எழுதி வச்சுக்கணும். அந்த ஜபத்தை எழுதி டேட் நேம் ஏன் தெரியுமா, இன்றைக்கி பிரதர் ஆண்ட்ரூ டேவிட் வர வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சிருப்பீங்க, பிரதர் ஆண்ட்ரூ டேவிட் பயங்கர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இவருக்குள்ளே போய் ஜபம் பண்ணால் எனக்கு பயங்கரமாக எதாவது கிடைக்கும் வச்சுருங்க. நான் என்கிட்ட ஜபம் பண்ணுவீங்க, நானும் ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜபம் பண்ணுவேன். 2 நாள் கழிச்சு இல்லை இன்னொருத்தர் வர வச்சுக்கோங்களேன், இன்னொரு சூப்பர் ஸ்டார் வர வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணில் சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கிறார், அவர்கிட்டையும் போய் அதே பேசினிருப்பீங்க. அவர்கிட்டையும் போய் அதே பேசினிருப்பீங்க. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொரு சூப்பர் ஸ்டார் வச்சுக்கோங்களேன், அவர்கிட்டையும் போய் அதே பேசினிருப்பீங்க. பிரதர் எனக்கு ஒரே கஷ்டமாகுது, நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அனாயிண்டட் பயங்கர அனாயிண்டட் பயங்கர ப்ராஃபிட்னா ஏதாவது ஓடி நிற்பீங்க, புரியுதுங்களா? அப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் இவர் ஜபம் பண்ணார், அந்த ஜபம் என்னாச்சு, அது கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இருக்கும், அது போயிடும், அவ்வளோதான், அது எங்கேயாவது போயிடும். கடவுள் ஆனால் மறந்துட்டாரா? நீங்கள் விசுவாசத்தோடு போனீங்க, ஜபம் பண்ணிங்க, அவரோட சேர்ந்து ஜபம் பண்ணிங்க, கடவுள் மறந்துட்டாரா? நம்ம மறந்துடுறோம் பாருங்கள். அப்புறம் அடுத்த ஜபம் அப்படியே குதிச்சுனே இருப்போம், குதிச்சு நம்ம தான் டயர்ட் ஆகிடுவோம். அவர் கரெக்டாக பண்ணுவாருங்க ஆனால் அவர் ரிசல்ட் வர்றதுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மாதிரி ப்ளட் ப்ரெஷர்லாம் நமக்கு வியாதியெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஃபங்க் ஆகிடுவோம். கடைசியில் கடவுள் ஏன் கைவிட்டாருன்னு, ஏன் கடவுள் கைவிடுறது கிடையாதுங்க, நமக்கு விஷன் கிடையாது. அதான் சொல்கிறேன், அங்கே தான் எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே என்ன பண்ணாங்களாம், பீப்புள் கேஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரெயின்னா அவுத்து விட்ட கழுத மாதிரி ஓடி நிற்பாங்கன்றார். எங்கே விஷன் இல்லையோ அப்போது தியானம் பாருங்கள், இந்த விஷனை க்ரியேட் பண்ணும்போது தான் நீங்கள் தியானமே பண்ண முடியும். தியானம் என்ன தெரியுமா, அந்த விஷனை பார்க்குறது, அவ்வளோதான். அதான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டேன்ற விஷனை பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஒரு விஷனாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்னுடைய அடையாளம்னு நீங்கள் க்ரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். பரிசுத்தம் பாவத்தை மேற்கொள்கிற பலன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். கோபத்தை மேற்கொள்கிற வல்லமை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிரச்சனைனா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட நம்ம சின்ன வயசுலேருந்து தெருவிலே வளர்ந்ததுனால நம்மளை சீரியஸான மினிஸ்டராக எடுத்துக்க மாட்டாங்க, இல்லைங்களா? தெரியாதவங்க தான் நம்மளை சீரியஸாக எடுத்துப்பாங்க. கூடயே இருக்கட்டும், நம்ம எவ்வளோ தான் அட்வைஸ் சொன்னாலும் இல்லை, பண்ணலாம்டா,
அப்படி லூஸில் விட்ருவாங்க. அப்போ நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறாங்க. அது அப்படியே நான் வந்து ஒரு பயங்கரமான வித்வான் மாதிரி என்ன பார்க்கணும்னு சொல்ல நான். ஆனால் நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தட்டி கழிச்சிடுவாங்க. அது பண்ணலான்டா, அது நல்லா தானே இருக்குதுடா நீ சொல்கிறது, ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு போவாங்க. அப்புறம் வேறு யாராவது ஒரு பெரிய அவங்க கண்ணில் ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லைனா ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படி சொன்னாங்கன்னா அதை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுதான்டா நான் ஒரு வருஷமாக சொல்லுங்கிறேன்னு சொல்லுவேன். பரவாயில்ல விடுங்க, அது அவங்க தப்பு சொல்ல, இது நம்மளுடைய ஹியூமன் நேச்சரே அது மாதிரி தான். நானும் அப்படி தான் இருக்கலாம், எல்லாருமே அப்படி தான் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம கேஷுவலாக இருப்போம். அது மாதிரி நிறைய பேர் அவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. இது பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிரச்சனை 10 வருஷமாக சில பேர்லாம் எனக்கு தெரியும், புலம்பிகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நான் சொன்னேன் அது பண்ணியா அப்படின்னு லைட்டாக ஒரு நூல் விட்டு பார்ப்பேன். அது பண்ணுண்டா, அது சூப்பர்ரா அப்படின்னா அதில் போய்டும். அது பண்ணவே மாட்டாங்க. அப்போது பாருங்களேன், அப்போ தேவன் நமக்கு டிலே பண்ணுறது கிடையாது. தேவன் நமக்கு என்ன சொல்கிறது, வித்ஹோல்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளை பிடிச்சி வைக்கிறது கிடையாது. நமக்கு விஷன் இல்லை. இந்த தியானம்னு என்ன தெரியுமா? நத்திங் பட் மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் த விஷன் அண்ட் சீயிங் த விஷன். நீங்கள் விஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். புரியுதுங்களா? அதுக்கு பல நாட்கள் கூட எடுக்கலாம், பல வாரங்கள் கூட எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் போகும்போது அந்த விஷனை அப்படியே கிளாரிட்டி ஆஃப் த விஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஒரு விஷனை க்ரியேட் பண்ணணும். எனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு எந்த மாதிரி ஒய்ஃப் வேணும், க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஜபத்துக்கு ஓடி இருப்போம். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷன் உங்களை அப்படியே ஒரு பிடிச்சி வைக்கும். அப்போ தான் அடுத்தது ஃபெய்த்துக்குள்ள வர முடியும். ஃபெய்த் ஒர்க்ஸ் த்ரூ இமேஜினேஷன். நான் சொன்னேன் பாருங்கள், ஆபிரகாம் அந்த விஷயம் பார்த்துட்டான். அப்போ என்னாச்சு பாருங்கள், அவன் பார்த்ததுக்கும் அவன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக அவன் உடம்பு என்ன செத்து போயிடுச்சின்னு போட்டிருக்குது, சாராவும் மெனப்பாஸ் ஆயிடுச்சின்னு போட்டிருக்குது. ஆனால் அவன் விஷன் என்ன பண்ணான் பாருங்களேன், அதை பார்த்துனே இருந்து விசுவாசத்திலே பலனடைந்தான்னு போட்டிருக்குது. அப்போ நம்மளும் விசுவாசத்தில் வளரணும், நம்மளும் விசுவாசத்தில் பலனடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அதை க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்களேன், நான் காதில் மட்டும் சீக்ரெட்டாக சொல்கிறேன். அந்த விஷனை பாத்ரூமில் குளிக்கும்போது டாய்லெட்டில் உட்காந்து பேசினே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு அதான் முனவ ஆரம்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் முனவ ஆரம்பிக்கணும். சும்மா கேஷுவலாக அப்படியே நம்மளும் அன்னி பாஷையில் ரம்பி அப்படியே ரபா ஷபா ரபா அப்படியே கத்தி அப்படி பேசுவோம் விஷனை. குளிக்கும்போது காரில் ட்ரைவ் பண்ணும்போது இல்லை, அந்த விஷனை பேசினே இருக்கணும். என் வாழ்க்கை சூப்பராகும்பா, எனக்கு அருமையான ஒரு கணவனை வச்சுருக்காரு, எனக்கு அருமையான ஒரு ஒய்ஃப் வருதுப்பா, நான் அருமையாக எனக்கு 4 குழந்தைங்க பிறகுது, நாங்கள் சூப்பராக செட்டில் ஆகும். இப்படியே விஷனை என் பொண்ணு வந்து சொல்லுது, டாடி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், எனக்கு அப்படி வாங்கணும், இது மாதிரி சொல்லுது என்கிட்ட. அப்போ நான் அப்படியே நோட் பண்ணேன். நான் என் பிள்ளைங்களை அப்பப்போ லைட்டாக நோட் பண்ணுவேன். அவங்க ஸ்பிரிச்சுவல் பல்ஸ் அப்பப்போ டச் பண்ணுவேன். அவங்க ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். அப்போ அவங்க பேசும்போது பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம், ஹார்ட்டில் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? அப்படி அப்போது அப்படி பேசுவாங்க, நான் இதாகணும் டாடி, நான் இதாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே நோட் பண்ணிப்பேன், ஓகே நோட் பண்ணிப்பேன். அப்போது இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுனால நினச்சேன், சொல்லுவேன், சரிம்மா நீ போய் ஒரு நோட் புக் எடுத்து எழுதிடு அப்படின்னு சொல்லுவேன். நோட் புக் எடுத்து கேப்சரிங் த விஷன். புரியுதுங்களா? அவங்களுக்கு அதோட மெக்கானிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. மெக்கானிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான், அவங்களுக்கு சொல்லித்தர கிடையாது. அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்கூலு ஹோம் ஒர்க்குன்னு நிறைய வேலை இருக்குது அவங்க மண்டையில். இதெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு, அது வரும்போது கற்றுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீ அது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோ, என்ன கார் வேணும், என்ன கார் வாங்கணும் எழுதி வச்சுக்கோ. இது வந்து பிப்ளிக்கல் பிரின்சிபிள். பழைய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் தாவீது பவுல் வந்து திமோத்திக்கு எழுதும்போது சொல்கிறாரு, மெடிடேட் பண்ணுன்றார். இது நல்ல காரியங்களை மெடிடேட் பண்ணணும். ஸோ நல்ல காரில் மெடிடேட் பண்ணணும்னா சும்மா கற்பனை மட்டும் பண்ணுற. அப்படியே கார்டனில் போகும்போது ஒரு ஃப்ளவர் இருக்குது, ஒரு செடி இருக்குது, அப்படியே பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்குது. அப்படி மட்டும் இல்லாமல் அந்த இமேஜை கேப்சர் பண்ணி என்ன பண்ணணும், நோட் புக்கில் எழுதிடணும். இதணும். அப்புறம் எப்போல்லாம் புலம்புதுன்னு தோணுது பாருங்கள், எல்லாமே அகெயின்ஸ்டாக நடக்குது. நீங்கள் எழுதுனதுக்கும் நீங்கள் பார்த்ததுக்கும் மெடிடேட் பண்ணுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் எல்லாமே வாழ்க்கையில் அகெயின்ஸ்டாக நடக்கும்போது தான் விசுவாசத்தில் நீங்கள் பலன் அடைய முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எல்லாமே நல்லா நடக்கும்போது நான் பயங்கர விசுவாசத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிறீங்களா? அது டுமில் விசுவாசம். அது விசுவாசமே கிடையாது. அது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளிழுப்பு, ஒரு ஃபீலிங், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். அது எதுவுமே நாசமாக போகுது பாருங்கள். என் வாழ்க்கையே அப்படி போகுது, ஹெல்த் இப்படி இருக்குது, ஐயோ ஆனால் இந்த மனுஷன் இப்படி சொன்னான், வரைஞ்சி வச்சதுக்கப்புறம் தான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நான் நல்லா இருந்தேன்னா சொல்லுவான். அது வரைக்கும் நல்லா இருந்தேன், நான் சும்மா விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன். இவன் பேச்சை கேட்டு வரைஞ்சதுக்கப்புறம் தான்டா எனக்கு பிரச்சனை. ஏன் தெரியுமா? நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் தான் பிசாசு உங்கள் வாழ்க்கை விட்டு ஓடுவோம். நிறைய பேர் இடத்துல பிசாசுடைய பிரச்சனையை விஷன் இல்லாதனால தான்.
நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் இமேஜ். அப்போ தான் பிசாசு ஏச்சி தலைவிரிச்சு ஆடுவான். ஏன் அவனால் இருக்க முடியாது அந்த விஷனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், அவங்கள நெகட்டிவாக பேச வச்சு நெகட்டிவாக நீங்கள் இருந்தால் தான் அவன் இருக்க முடியும். நல்லா கவனிங்க, உங்கள் ஹார்ட்டில் உங்களை குறித்து நெகட்டிவாக இமேஜ் இருக்கும்போது அவன் உள்ள கம்ஃபர்டபுளாக இருந்துருவான். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது தருவான், பிரதர் இந்த மெசேஜஸ் கேட்குறேன் பிரதர், கேட்டதுலேருந்து தான் பார்த்து எனக்கு பிசாசு பிரச்சனை வருது. நான் சொன்ன கரெக்டான ரூட்டில் இருக்கிறீங்கன்னு நான் உள்ள இதெல்லாம் வெளியே வருதுன்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரே பாம்பு கனவு வருது பிரதர். இந்த கிறிஸ்துவுக்குள் நான் அப்படின்றத அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு பாம்பு கனவு வருது, எனக்கு அப்படியே பயமாகுது, எனக்கு அப்படியே என்னவோ வருது, அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னான். ஒரு சிஸ்டர் எனக்கு அப்படியே மேனிஃபெஸ்ட் 2-3 பேர் சொல்லுவேன் மேனிஃபெஸ்டேஷன் வருது. ஒன்றும் இல்லை சிஸ்டர், உள்ளே அந்த பேச ஓடுதுன்னு நான் ஏன் உள்ள இமேஜ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது கம்ஃபர்டபுளாக பிசாசுங்க இருக்கிற இமேஜ் பிசாசுனால என்ன பண்ண முடியாது, பிசாசுனால இருக்க முடியாது உள்ள. நீங்கள் வந்து நான் குப்பை ஆண்டவரே, நான் கோழை, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு எனக்கு எல்லாம் நாசமாக போய் இதா பண்ணுங்க ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறீங்களேன், ஜாலியாக வந்துமா பிசாசு. கரெக்டாகுது எல்லாமே, அவனுக்கு ஏற்றாதாகுது எல்லாம், சுச்சுவேஷன் எல்லாம் அமைதியாகுது. நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தன், என் வாழ்க்கை பிளஸ்ட்டு, இப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி பாருங்களேன். உங்களால் உள்ள இந்த பிசாசு கனவுலாம் வரும், பயங்கரமான கனவுலாம் வரும். அந்த கனவுலாம் அப்படியே தட்டி கழிச்சுட்டே இருங்க, அதெல்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். உள்ள ஸ்ப்ரிங் கிளீனிங் நடக்குது உள்ள. அப்போ என்ன பண்ணும், ஒரு படத்தை வரையணும், அடுத்தது பேச ஆரம்பிக்கணும். தயவு செய்து பக்கத்து வீட்டில் போய் பேசிடாதீங்க, தயவு செய்து உங்கள் பாஸ்டரை கூட பேசிடாதீங்க, தயவு செய்து ஊழியக்காரன் யாத்தையும் பேச வேணாம். உங்கள் மனைவிட்டையும் பேச தேவையில்லை, உங்கள் ஹஸ்பண்டையும் பேச தேவையில்லை, உங்கள் பிள்ளைங்கிட்டையும் பேச தேவையில்லை. ஏன்னா நம்ம 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 பாருங்கள், சில பேர் ஒரு மாதிரி தட்டிடுவாங்க, என்ன நினப்பிலக்கிற நீ, என்ன நீ ஒன்றும் பெரியவன்னு நினப்பா உனக்கு, என்ன நீ ஏன் ஒரு இது, நீ பாரு நீ படுக்கிறதே ஒரு பாய், அதுக்கே உனக்கு காசு கட்ட வாங்க முடியல, நான் வாங்கி கொடுத்தேன், இதில் வேறு உனக்கு நினப்பா ஃபாரின் போய்டுவேன் நினப்பா, அப்படிலாம் ஒரு மாதிரி இல்லை. அதெல்லாம் பிசாசு பேசுகிறது, அதெல்லாம் அவங்க வாயை பாரோ பண்ணி பிசாசு பேசும். நிறைய டைமில் என் வாயை பாரோ பண்ணி பிசாசு என் மனைவியை கேர்ஸ் பண்ணும். சில டைம்ஸில் அவள் வாயை பாரோ பண்ணி என்னை கேர்ஸ் பண்ணும் பிசாசு. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா அமைதியாக இருமா, அது எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது, அமைதியாக இருமான்ட்டு நான் அமைதியார் பேசாது, அவ்வளோதான் அமைதியார். சில டைம் பிசாஸ் என் வாய் யூஸ் பண்ணும், ஏன் என் கண்ணில் பார்க்குறத பேச சொல்லும், நான் நிறைய தடவை விட்டுக்கிறேன் கோல் அது மாதிரி. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓஹோ இது பிசாஸ் நம்மளே யூஸ் பண்ணுறான் பாடுறா அப்படின்னு. கண்ணில் தான் ஈவில் ரிப்போர்ட் கொடுக்கும், கண்ணில் பார்த்து பேசுகிறது தான் ஈவில் ரிப்போர்ட்டு. அது நம்ம இன்னொரு தடவை எங்கேயாவது பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அப்படியே கனவுகள்லாம் வரும், அதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். எதை பற்றி நீங்கள் பாருங்கள், ஒரு சீக்ரெட் இன்னொன்று, ஒரு வசனம் இருக்குதா, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடிப்பிடான்னு போட்டுக்குது. நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. பிசாசின் எதிர்த்து நில்லுன்னு சொல்லி பிசாசு டங்ஸில் பேசுவாங்க. பிசாசு டங்ஸில் பேச உனக்கு புரியாதுடா, பிசாசு தமிழில் பேசுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, டங்ஸில் தயவுசெய்து பேசாதீங்க. டங்ஸில் வந்து நம்ம தேவனோட பேசுகிற லாங்குவேஜ், அதை போய் பிசாஸ்ட்டு பேசிடக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நின்னு சொல்லிட்டு பைபிளை கோட் பண்ணுவாங்க பிசாஸ்ட்டு. பிசாஸ்லாம் பயப்பட மாட்டான் பைபிளுக்கு, சீரியஸாக சொல்கிறேன். பிசாசுக்கு பைபிள் தெரியாதா, அவன் ஜீசஸ்டே பைபிள் கோட் பண்ணுவான். நீங்கள் அவன்கிட்ட பைபிளை கோட் பண்ணிங்கன்னா அவங்கள தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் பைபிளை கோட் பண்ணி, புரியுதுங்களா? பிசாஸ்ட்டு வந்து பைபிள்லாம் கோட் பண்ணக்கூடாது. பிசாஸ்ட்டு என்ன தெரியுமா பிரச்சனை, தேவ வசனத்தின்படி நீங்கள் இமேஜை க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் எதிர்த்து நிற்கிறது. அவன் என்ன சொல்கிறான், கண்ணில் பார்த்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுன்றான், புரியுதுங்களா? நீ உன் கண்ணில் என்ன தெரியுது, பேங்க்கில் காசே இல்லையா, வேலை போகிற மாதிரி இருக்குதா, அப்போ நான் டும்மியில், அப்போ என் வீடு போச்சு, அவள் தான் நான் ஹை பிளட் ப்ரெஷர், அவள் தான் நான் சித்திரவும் போலகுது இன்றைக்கி, ஐயோ என் பிள்ளைகள் யார் கல்யாணம் பண்ணிப்பா, ஐயோன்னு வருது பாருங்க. கண்ணில் பார்த்து ஒரு தாட் ப்ராசஸ் அப்படியே வருது பாருங்க, அப்படியே ஒரு சினிமா மாதிரி ஓடும் பாருங்கள், ஒரு இமேஜ் பயங்கரமாக ஓடும் தெரியுமா, அங்கே தான் பிசாசு இருக்கிறான். நீங்கள் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணும்போது பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பைபிள் வசனம் சொல்லலாம், எவ்வளோ வேணால் வசனம் போட்டுக்கலாம், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உள்ளே போய் இமேஜை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆமாப்பா பேங்க்கில் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஒரு நீதிமான், நான் வந்து ஒரு மரம் நீரோட ரிவர் பக்கத்தில் நட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பேன், எல்லா காலத்துலேயும் நான் கொடுப்பேன், எல்லா காலத்துலேயும் நான் வந்து அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக இருப்பேன், எல்லாருக்கும் நான் ஒரு ஏன்னா என் வாழ்க்கை என் வாயின் சொல்கள் வந்து அவங்கள ப்ளஸ் பண்ணும், என்னுடைய மணி ப்ளஸ் பண்ணும், என்னோட டைம் ப்ளஸ் பண்ணும், அப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கோங்களேன், அங்கே தான் பிசாசுங்கனால உட்கார முடியாது. அப்படி தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா பைபிள் படிக்கிறதோ கிடையாது, பைபிள் படித்து அவன்கிட்ட கோட் பண்ணுறதோ அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம்
இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அந்நிய பாஷை பேசுங்க, பைபிள் படிங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? உங்களுடைய தியானத்தில் உங்கள் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. அதான் மெடிடேஷன். அங்கே இப்போ அது திருப்பி திருப்பி மனவ இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு மனவினேறணும், மனவ அதிலே செட்டில் ஆகிடணும். எஸ்பெஷலி தூங்குறதுக்கு முன்னால் மனவ ஆரம்பிச்சிடணும். தூங்க போகிறதும் பைபிளில் ஃபஸ்ட்டு ஐ ஆம் ஹோலி, ஐ ஆம் ரைச்சஸ், ஐ ஆம் பியூர், ஆல் திங்ஸ் காட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மை குட் அப்படிலாம் வசனம் இருக்குது பாருங்களேன். சங்கீதம் 138 என்ன சொல்கிறாரு? த லார்ட் வில் பர்ஃபெக்ட் தட் கன்சர்ன் வித் மீ. என் குறித்த காரியங்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? பர்ஃபெக்ட் பண்ணுவார் அப்படின்னு வசனம் இருக்குது. நீ ரோமர் லெட்டர்ல இருக்குது, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட், எல்லாமே என் நன்மைக்காக செய்து முடிக்கிறாரு. அப்படி எப்படின்னு வசனம் இருக்கு பாருங்க. அதே மனைவினே தூங்கிட்டு காலைல எழுந்துச்சுன்னா திருப்பி போராட்டம் ஆரம்பிக்கும். டேஸ் 2 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். திருப்பி பிடிக்கணும் பிரச்சனை. இப்படியே நீங்கள் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், என்ன திரும்பாயிடும்? இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் போகாது, இன்டென்சிட்டி கம்மியாகிடும். புரியுதுங்களா? ஏன்னா ஒன்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். கிரைஸ்ட் அண்ட் மீ ஆர் ஒன்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆக 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 வேறு ரெல்ம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு ரெல்ம் உங்கள் கண்ணுக்கு, அதான் தேவராஜ்யம் தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க தான் இப்போ தான் அந்த நீதி, சமாதானம், சந்தோஷம் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ராக முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா தேவன் கையில் இல்லை, உங்கள் கையிலையும் என் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ டைம் ஆகிடுச்சு ரொம்ப. ஸோ இப்படியாக நீங்கள் தியானம் பண்ணி, இப்படியாக படம் வரைஞ்சி, இப்படியாக எழுதி, அதை ஹேண்ட்பேக்லேயும் வாலெட்லேயும் வச்சு அப்படி நீங்கள் பண்ணுங்கள். என் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், என் மனைவி என் பிள்ளைகள் அற்புதமாக இருப்பாங்க, என் கணவனே அற்புதம், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி தானே போட்டிருக்கு. நீதிமானுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? ஒலிவு கன்றுகளை பொறுப்பான். அப்படி எத்தனையோ வசனம் இருக்குது, 1000 கணக்கான வசனங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். சங்கீதம் 23 எடுத்து பில்ட் பண்ணலாம். ஒரு டேபிளை வரைங்க. என்ன போட்டுருக்குது? ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். என்னுடைய எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு டேபிளை ப்ரிப்பேர் பண்ணி அதில் நிறைய சாப்பாடெலாம் போட்டு என் கப்பல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டுதுன்னு போட்டுக்குது. கீழே கொட்டி அது ஓவர்ஃப்ளோயிங்காக இருக்குன்னு போட்டுக்குது லைஃப். அப்போ என்ன மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணுறான் பாருங்க தாவீது எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க? அங்கே ஆடு மேய்க்கிற மலையிலேருந்து அந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. பேலஸில் உட்காந்து க்ரியேட் பண்ணல, ஹில்ஸில். அங்கே ஹில்ஸ் என்னன்னு நினச்சிக்க, சுவிட்சர்லாண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க. வனாந்திரங்க, மலை, காட்டு, கல் முள்ளுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறான் பாருங்கள். விஷன் க்ரியேட் பண்ணுறான் பாருங்கள். ஆவியானவர்கள் நிரம்பி க்ரியேட் பண்ணுறான் பாருங்கள். எல்லா மத்தியிலும் எனக்கு குட்னஸ், மர்சி ஃபாலோ பண்ணும். அப்படி இப்படின்னு போட்டு தரலாம் பாருங்கள். என்ன நீதியுள்ள, என்ன புல்லுள்ள இளங்கள், அமர்ந்த தண்ணீர், நீதியின் பாதைகளை நடத்துகிறார். எப்படி கிரியேட் பண்ணுறான் பாருங்களேன். என்ன ஒரு விஷுவல் பாருங்கள், என்ன ஒரு இமேஜினேட்டிவ் ட்ராமா நடக்குது பாருங்கள். அந்த 6 வசனத்தில் என்ன மாதிரி வெல்த் இருக்குது பாருங்களேன். நம்ம கோட் பண்ணுவோம், ஆனால் கிரியேட் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம கோட்டுக்கு மட்டும் Psalm 23 எல்லாருக்கும் தெரியும் மனப்படமாக. அதனால் கல்யாணம் நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு இந்த பாஸ்டர்கிட்ட போய் புலம்புறது. ஜபத்துக்கு போங்க, இந்த இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே அமிக்கபிளாக ஜபம் பண்ணணும். கிளம்பிலாம் ஜபம் பண்ணக்கூடாது. அமிக்கபிளாக யாராவது ஜபத்துக்கு எனக்காக நான் கர்த்தர் எனக்கு நல்லா செய்கிறாருண்ணே, ஒரு கடுமையான பாதையில் போயிட்டுருக்கேன், நீங்கள் என்னோட நிலைங்க ஜபத்தில், அது வேறு ஜபம். ஐயோ புலம்பல் ஜபம் போகிறாங்க. அதுதான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறது. நான்லாம் புலம்பியே எத்தனையோ வருஷம் வாழ்ந்துருக்கேன். டெக்கேட்ஸாக புலம்பினே இருந்திருப்பேன். எனக்கு பேரே வந்து புலம்பல். எங்கள் ஃபெலோஷிப்பில் என் பேர் என்னது? ஐசாயாவோட லேமெண்டேஷன், ஜெரமாயோட லேமெண்டேஷன், ஆண்ட்ரூஸ் லேமெண்டேஷன்வாங்க என்ன. புலம்பினே இருப்பேன் நான். ஆனால் இதெல்லாம் தெரியாது பாருங்கள், சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் அடி வாங்கி கற்றுக்கிட்டது காரியங்கள். புரியுதுங்களா? அதனால் இது செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த 2 வாரம் நமக்கு கண்டிப்பாக இல்லை. 3வது வாரம் மினிஸ்ட்ரிக்கு போவேன். அதுக்கப்புறம் திருப்பி அமெரிக்காவுக்கும் ஊழியத்துக்கு போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்துனே இருக்குது தொடர்ந்து. ஸோ நடுவில் ஒரு 2 வாரம் கேப் கிடச்சிதுன்னா நம்ம அடுத்த சீரீஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஜெபம் பண்ணிடலாம். பரிசுத்த தேவனை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நம்ம துதிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரே சில காரியங்களை நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக நம்ம துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை செயல்படுத்த எங்களுக்கு பலம் கொடுங்க. எங்களுடைய எளிய கண்ணுகளை திறந்தெழுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.